ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைப்பது ஒன்று, ஆனால் உனக்கு நடப்பதோ அதற்கு மாறாக இன்னொன்று. என்ன செய்வது என்று புரியாமல் இக்கணம் வரை தவித்து கொண்டிருக்கின்றாய். நீ இந்த விஷயம் எப்படியாவது முடிந்துவிடும் என்று நினைக்கின்றாய். ஆனால் அந்த விஷயம் ஒவ்வொரு நாளும் கால தாமதமாகி இன்று வரை இழுத்து கொண்டே இருக்கின்றது. எப்பொழுது இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்று ஒவ்வொரு நாளும் யோசித்து கொண்டே இருக்கின்றாய். நீ அனைவரின் மீதும் அதிக அளவிற்கு அன்பை வைத்துள்ளாய். ஆனால் அவர்களோ சில சமயங்களில் உன்னுடைய அன்பையே அலட்சியம் செய்து விடுகின்றார்கள். இறைவனை அதிக அளவிற்கு நேசிக்கின்றாய், விரதம் இருக்கின்றாய், ஒவ்வொரு நாளும் இறை வழிபாட்டில் மூழ்கி கிடக்கின்றாய். இருந்தும் உன்னுடைய கஷ்டங்கள் இன்று வரை குறைந்த பாடில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவுமே உன்னுடைய கைகளில் இல்லை தங்கமே. இறைவனானவன் அதை தீர்மானித்துதான் உன் கைகளில் அவர் செய்கையை வெளிப்படுத்த செய்துள்ளார். அப்படி இருக்கையில் என் கையை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா? என் மீது நம்பிக்கை கொள் தங்கமே. அல்லது உன் வழி கண்டு ரசிப்பேனா? என் கண்கள் பார்த்து உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகின்றது. எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னால் இயன்றதை செய்துவிட்டேன், அதற்கான முடிவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்பா என்று உரிமையுடன் நீ சொல்லும் வார்த்தைகள்தான் என்னை எப்பொழுதும் மேலோங்க வைக்கின்றது. ஓடுகின்ற ஆறுக்கும் அலைகின்ற கடலுக்கும் விழுகின்ற அருவிக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கின்றது. நிறங்கள் வேறுபாடு, தண்ணீர் தன்மை வேறுபாடு. அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கையில் உள்ள நிலைக்கும் அதன் காலத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொன்றும் மாறுபடும். எல்லாம் நல்லதற்கே என பார்க்கும் மனமும் இன்பமும் துன்பமும் ஒன்று என பார்க்கும் கண்ணும் பொறுமை நம்பிக்கை என இரு கைகளும், இவைகள் உன் வாழ்வில் இருந்தால் அமைதியும் நிம்மதியும் வசந்தமாய் வீசும். உன்னுடைய வாழ்க்கையில் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. நீயும் உன்னை மனதளவில் தயார் செய்து கொள் தங்கமே. புதிய வாழ்க்கைக்கு என் பாசமும் அருளும் என் அன்பும் என் உயிரும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகின்றேன். என்னுடைய முழு மனதில் நீ இடம் பிடித்து விட்டாய். எனவே பயப்படாதே, கலங்காதே. நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் உன்னுள் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நானே இருப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு பெண்ணே, என் குழந்தையே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்து விட்டாய். நான் உன்னிடம் ஒன்றை சொல்கின்றேன், கவனமாக கேள். இவ்வுலகத்தில் நீ யார் மீதும் நம்பிக்கை கொள்ளாதே, யாரையும் அதிகமாக நேசிக்காதே. உனது தலைபாரம் என்று கணவன் தோளில் சாயாதே. நீ அவருக்கு பிடித்தால் மட்டுமே அவரது தோள் உனக்கு கிடைக்கும். அதற்காக பெற்றோர் மடி தேடி ஓடிவிடாதே. உன் பாரம் எங்கள் மடி தாங்காதே என்று தவித்து கொண்டே உன்னை தவிக்க வைப்பார். ஆசையாய் உன்னுடன் இருக்கும் இந்த சமுதாயத்தில் கைகோர்த்து நடை போடலாம் என்று எண்ணாதே. உன்னை சுருட்டி பல பெயருடன் வாயில் போட்டு மென்று தின்னுவிடும். ஒரு நாள் என் பிள்ளை என்னை தாங்குவான் என்று கனவோடு காத்து நிற்காதே. நாளை கல்லாய் மாறி உன்னை தாக்கும் காலம் வெகு தூரமில்லை. ஆதலால் நீரில் உருண்டோடும் கல்லை போன்று இந்த பூமியில் நீயும் உருண்டோடி காயங்கள் பல காணவே வேண்டும். ஏனெனில் இப்பிறவியில் நீ ஒரு பெண், எப்பொழுதும் தனித்து நிற்க வேண்டும். என் பிள்ளையான நீ எப்பொழுதும் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும். ஒரு பெண்ணான நீ வைரம் போன்றவை. உன்னை செதுக்க நான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். நிச்சயம் உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன். கவலை கொள்ளாமல் இரு தங்கமே. உன்னை அனைத்திலும் இருந்தும் நானே பாதுகாப்பேன். ஓம் சாய்ராம்.